சங்கீதத்தின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் அதுல 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 65 2 கூட வாசிங்களேன். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பாருங்களேன், நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவரை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே. அப்ப எனக்கு ஒரு ஜெபம் இருந்தா, எனக்கு ஒரு ஏக்கம் இருந்தா, அந்த ஏக்கத்தை என் ஆண்டவர் வசனம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். அப்ப ஜெபத்தை கேட்கிறவரிடத்துல வந்தா அவர் ஜெபத்துக்கு நிச்சயமா கோடி மடங்கு பதில் தருவார். 1 மடங்கல்ல, 2 மடங்கல்ல, 3 மடங்கல்ல. எப்படி கோடி கோடியாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணுமோ அப்படியாய் கோடி கோடியாய் ஜெபத்துக்கு பதில் தருவார். ஆமென். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜெபத்துக்கு வந்தா அவர் ஜெபத்துக்கு பதில் தருவார். என்னதுக்கு வரணும் சொல்லுங்க? எதுக்கு வந்தா? ஆலயத்துக்கு ஜெபத்துக்கு மாத்திரம் இல்ல, வீடுகளில உங்கள் ஜெப நேரத்துக்கு நீங்க வந்தா உங்க ஜெப நேரத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெபத்துக்கு நீங்க வந்தா வசனம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறவர். ஆமென். ஜெபத்தை கேட்கிறவர் என்ன செய்கிறவர்? உயிரோடு இருக்கிறவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்துல. அப்ப ஜெபத்துக்கு வந்தால் அவர் பதில் தருவார். நம்ம வந்திருக்கிறோங்க அவர் சமூகத்துல, அவர் பதில் நமக்கு தந்திருக்காருங்க. ஆமென். நம்மனால நம்ம ஒன்றும் சாதிச்சோம்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன், நான் ஜெபத்தால தான் ஓடி வந்தேன். என் ஜெபத்துக்கு எல்லாமே ஆண்டவர் பதில் தந்தார். உங்களையும் கர்த்தர் அப்படியே வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்களா, அதே 65 கூட வாசிங்களா. அவர் எப்படிப்பட்டவர் என்றால், பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் உங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு. நல்ல கையத்தட்டி பூமியின் கடையாந்தரங்களிலோ. அல்லேலூயா. வேம்பார்னு சொல்ற பூமியின் கடையாந்தரங்களிலோ. கடந்த வாரமெல்லாம் ஜெபமும் கண்ணீரும். இங்கே உங்களுக்கு என்ன இருக்கு தெரியாது. ஏன் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது ஒரு வைராக்கியம் வருதுன்னா, இரவும் பகலும் உங்களுக்காக அழுகிறோம். ஆமென். இரவும் பகலும் உங்களுக்காக என்ன செய்கிறோம்? நம்முடைய நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய நிலைமையை யோசித்து பார்க்கணும். நம்மளை இந்த உலகத்தில் நம்மளை நாய் கூட மதிச்சது கிடையாது. எது கூட மதித்தது கிடையாது? யாரு கூட மதித்தது கிடையாது? நாய் கூட நம்மளை மதித்தது கிடையாது. நாய் கூட மதிக்காத நம்மளை ஏசப்பா மதிச்சார். ஆமென். அல்லேலூயா. நான் அடிக்கடி சில இடங்களில், சில ஹோட்டலில் போய் உட்காரும் போது, சில நல்ல சேரில் உட்காரும் பொழுது, சில நல்ல காரில் உட்காரும் பொழுது, ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது, ஒரு நல்ல சோறு தின்னும் போது கையப்பு உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கண்ணை உயர்த்தி இருதயத்தில் இல்லை சூழ்நிலையெல்லாம் இருக்கும்போது என் இருதயத்துக்குள்ளே கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். ஒன்றுமில்லாத என்ன, ஒன்றுமே இல்லாமல் தொடங்கின என் வாழ்க்கையை நன்மையாய் நடத்தி கொண்டு போறீங்களா ஆண்டவரே? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் உங்களை குறித்த ஒரு பாரம், உங்களை குறித்த ஒரு ஜெபம், உங்களை குறித்த ஒரு காரியம், ஒரு சின்ன ஒரு 2 கடலை மிட்டாய் இருந்துச்சுன்னா அதில் ஒரு கடலை மிட்டாய் 2ஐயும் தின்ன எனக்கு ஆசை இருக்கும்போது, நான் ஒரு கடலை மிட்டாயை தின்ற நேரம் இந்த யோசுவா வந்தான்னா, யோசுவா இந்தா தின்னுன்னு சொல்கிறேன்னா, எனக்கு தின்ன முடியாமல் நான் உனக்கு கொடுக்கறது கிடையாது. ஆமென். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு தின்ன முடியும். ஆமென். ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள்ள உன்னை நேசிக்கிறேன். உன்னை கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ள நான் என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். அந்த நேசம்தான் சில காரியங்கள் வரும் பொழுது இருதயத்தில் ரொம்ப ஆழமாக பாதிக்கும் பொழுது தான் ஆண்டவர் சமூகத்தில் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே இதற்காக நீங்கள் பண்ணப்படன்னு அழுகிறது. வசனம் சொல்லுது, ஜெபத்திற்கு வந்தா அவர் ஜெபத்துக்கு பதில் தருவார்.
ஏன்னா ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க நம்ம பூமியின் கடையாந்தரம் வேம்பார்ல கிடந்து ஜெபிக்கிறோம். சமுத்திரத்தின் கடையாரங்கத்தில் இலங்கையில் ஜெயிலில் கிடக்கிற மனுஷனுக்கு கர்த்தர், நாங்க நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபாதர் அழகா பாடுவாரு, பவுல் கப்பல்ல கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார். காரணம், ஜெபிக்கிற மனிதன் ஒரு நாள் விழுந்து போக மாட்டான், அவன் மனுஷனை நம்ப மாட்டான். ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபத்துக்கு வந்தா ஜெபத்துக்கு தேவன் பதில் தருவார். ஆமென். ஜெபிக்க வந்தீங்கன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். ஆமென். கடந்த வாரமெல்லாம் 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன். இந்த ஆலயம் திறந்திருக்கும் 365 நாள், வருஷம் முழுவதும் திறந்திருக்கும். அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு நல்ல எந்த ஒரு காரியத்துக்கும் எங்கேயும் போக முடியாது. சனிக்கிழமை ஜெபம்னா வெள்ளிக்கிழமை ஆயத்தப்படணும், வெள்ளிக்கிழமை திறப்பின் தேவ சமூகத்தில் மன்றாட்டு ஜெபம்னா வியாழக்கிழமை ஆயத்தப்படணும், திங்கக்கிழமை அப்புறம் சனிக்கிழமை ஆயத்தப்படணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இப்படியே நம்ம வாட்டு ஓடும். இடையில ஒரு புதன்கிழமை, அதுவும் தேசத்துக்காக திறப்புல நிற்கிற ஜெபம். இதில் 365 நாளும் திறந்தா என்ன நடக்கும்னு இருதயம் சொன்னாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறனால இந்த ஆலயம் திறந்திருக்குன்னு சொன்ன நாள்ல இருந்து யாரெல்லாம் வந்து கண்ணீர் வடிக்கிறார்களோ அவருக்கெல்லாம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். நீங்கள் அவரிடத்துல வந்தா அவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனம் சொல்லுது, எடுத்து வாசிங்க. சங்கீதம் 86:9 கூட வாசிங்களேன். ஜெபத்துக்கு வந்தா அவர் பதில் தருகிற தேவனுடைய வார்த்தையை வாசிங்களேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல பலமா 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 பலமா. ஆமென். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஏன்னா வந்தா நீ ஜெபத்துக்கு பதில் தந்துருவீரே. ஜெபத்துக்கு பதில் தந்தா அந்த ஜனங்கள் பணிந்து குனிந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வரணுங்க. 16ஆம் தேதி நம்ம சர்ச்சில் உள்ள தங்கச்சி, நான் அடிக்கடி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பணம் இருக்குது, நகை இருக்குது, எல்லாம் இருக்குது. கணவன் 14ஆம் தேதி பிடிவிட்டு போயிட்டான். 15ஆம் தேதி நாங்கள் போய் பார்க்க போயிருந்தோம். 16ஆம் தேதி இந்த ஆலயத்துக்கு ஓடி வந்துட்டா. 31ஆம் தேதி வரைக்கும் தாயும் மகளும் இந்த ஆலயத்தை விட்டு விலகவே கிடையாது. ஆமென். எங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றது கிடையாது. எங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு 15 நாளாக சாப்பிட மனமே இல்லை. ஒரு பக்கம் ஒரு விசுவாசி, இன்னொரு பக்கம் திரேசுடைய அக்கா மக. நம்ம தானே இந்த பிள்ளையை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். கழுத்தில் கருப்பு கயிறோடையும் பசியோட பட்டினியோடையும் ஓலை வீட்டில் குடியிருக்கும் பொழுது நம்ம தானே இந்த பிள்ளையை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். நம்மளை சித்தின்னு சொல்லுதே, சித்தப்பான்னு சொல்லுதே, தகப்பனை போல நினைக்குதே. ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறோமே, இரவும் பகலும் இருதயம் எங்கே போனாலும் கரைச்சல், எங்கேயும் போகலை. தேவசமம் எப்போ பார்த்தாலும் இந்த ஆலயத்தில் துதி சத்தம், ஜப சத்தம், அழுக சத்தம். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜபிக்க தெரிஞ்ச மனுஷன் எங்கேயும் ஓடக்கூடாது. எங்கே என்ன செய்யக்கூடாது? ஆமாம் பாஸ்டர் எனக்கு பிரச்சனை, அப்புறம் நான் ஓடுறேன், நீங்கள் செபிங்க. நான் ஜெபிக்க நீ எங்கே செய்யக்கூடாது? ஓட. பாஸ்டர் கிளம்பியாச்சு, சாயல்குடியில் நிற்கிறோம், அடுத்து நான் மதுரையில் நிற்கிறேன், அடுத்து நான் சேலத்தில் நிற்கிறேன். நீ எங்கே போய் ஓடுனாலும் அண்ணன் ஆகாது. நீ அவரை தேடு, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பெங்களூரில் போய் ஒருத்தன் காணாமல் போனால் நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியுமா? என்ன ரமேஷ், முடியுமா? மதுரையில் ஒருத்தன் காணாமல் போயிட்டா. காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் தேடுறாங்க. மதுரை எப்படி ஊர்? நம்ம சிந்தாமணி நகர் மாதிரி சின்ன ஊரா? சொல்லுங்க. மதுரைக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன நகரம்? என்ன நகரம்?
ஆமாம், தூங்குற நகரத்திலேயே ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியாது, தூங்கா நகரத்தில் ஒருத்தனை என்ன செய்ய முடியாது. அந்த மனுஷன் ஆண்டவர் அறியாத மனுஷன், ஆனால் ஒரு தடவை ஆண்டவர் அறிஞ்சிருந்தான். அவனோடு ஆண்டவரை சேவிக்கிற ஒரு மனுஷன் சேர்ந்திருந்தான். அவன் காலையில் இருந்து பசியோட பட்டினியோட தண்ணி குடிக்காம தாகத்தில், ஐயோ ஒரே பையனாச்சே இவன், நம்முடைய நண்பன் ரொம்ப கஷ்டப்படுறானே, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தேடுறான், எங்கே தேடினாலும் காணோம். அவனுக்குள்ள ஒரு சிந்தை வருது. உடனே ஃபோனை போட்டு, அண்ணே இப்படி இந்த தம்பி காணாமல் போயிட்டானே, ஜெபம் பண்ணுங்க, அவங்க அம்மா அப்பாலாம் துடிக்கிறாங்க, நாங்களும் தேடுறோம். ஒரு 10-20 நிமிஷம் ஆகலை, அவனே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆமே, மனுஷன் காணாமல் போனாலும் அவருடைய பாதத்துக்கு தான் வரணும். மாடு காணாமல் போனாலும் ஆலயத்துக்கு தான் வரணும். மனுஷனாலும் சரி, மாடுனாலும் சரி, மனுஷனாலும் சரி, மிருகஜீவனாலும் சரி, நீங்க அவரிடத்துல வந்தா அவர் உங்க ஜெபத்துக்கு பதில் தருவார். ஆமென். இருக்கிற இடத்துக்கு கிளம்புறோம், காலையில் ஒரு இடத்துக்கு கிளம்புறோம், கொஞ்சம் ஒரு குழப்பமா இருக்குது. அப்படி குழப்பமா இருக்கும்போதே காதில் ஒரு சத்தம் கேட்கணும். வேம்பாத்துக்குள்ள சுற்றி இருக்கிற ஆட்கள் இல்லை, இந்த பகுதியாக ரோடை தாண்டி சர்ச்சை தாண்டி போகிற ஆட்களுக்கு கேட்கணும். அண்ணன் சொன்னாங்களே ஆலயம் உங்களுக்கு 365 நாள் என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்கள் என்னமோ பெரிய விஐபி மாதிரி, இப்போ எல்லாருக்கும் செல்லு வந்துட்டு, இப்போ எல்லாருக்கும் என்ன வந்துட்டு சொல்லுங்க, என்ன வந்துட்டு சொல்லுங்க, செல்லு வந்தனால தான் எனக்கு நிறைய பேருக்கு செல்லம் வந்துட்டு, செல்லு வந்தனால தான் நிறைய பேருக்கு என்ன வந்துட்டு, செல்லம் வந்துட்டு. உடனே ஒரு போன், பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, நான் கிளம்புறேன், நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க. ஆமாம், நான் சாப்பிட்றேன் பாஸ்டர், நீங்கள் சாகுங்க பாஸ்டர்னு சொன்ன மாதிரி. ஆமேன். எப்படி நான் என்ன செய்கிறேன் பாஸ்டர், நான் சாப்பிட்ற கிளம்பிட்டேன் பாஸ்டர், நீங்கள் எனக்காக சாகுங்க பாஸ்டர். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி 2 நாள் கழிச்சு இவன் உயிரோடு இருக்கானான்னு கேட்டால் அது 10 நிமிஷத்துலேயே நடந்துட்டு பாஸ்டர். அது எத்தனை நிமிஷத்தில் நடந்துட்டு, அடப்பாவி சொன்ன உனக்கு திருப்பி சொல்ல மதி வேண்டாமா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். ஆமென். நீங்க வந்தா அவர் பதில் தருவார். நீங்க வந்தா அவர் என்ன செய்வார் சொல்லுங்க, அவர் வந்தா அவர் என்ன செய்வார் சொல்லுங்க, பதில். ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க இருக்க நிறைய சகோதரிமாரை நான் சொல்ல முடியும், அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஜெபத்தினாலேயே தாண்டின பிள்ளைகள் இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறார்கள். ஜெபத்தினாலேயே அவருடைய வாழ்க்கையில இணைக்கப்பட்ட பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். ஜெபத்தினாலேயே பிள்ளைகளை பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஜெபத்தினாலேயே பிள்ளையை வளர்த்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கும் தெய்வத்திடத்தில் ஜெபித்து ஜெபித்தே தன் ஆயுசு நாட்களில் நன்றி சொல்லி, என்னதான் வந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், அவர் என்னை கைவிடுகிறவரே அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நடந்து போகிற பாதையில் எதையாவது பார்த்துட்டு இதெல்லாம் நான் எப்போ வாங்குவேன்னு நீ நினைக்காம, சும்மா அப்படி யோசிக்காம கூட இதெல்லாம் எப்போ நீ நினைச்சிட்டு போனா கூட உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இறுக பிடிச்சுக்கிறனுங்க. ஜெபத்துக்கு வந்தா தேவன் பதில் தருவார். நான் சொல்றது இந்த சர்ச்சுக்கு வாங்க நீங்க புரியக்கூடாது. உங்கள் வீடுகளிலே ஜெபம் இருக்கணும். காலை பகுதியில் பாடல் வெளியில தம்பி டேனி சொன்னது போல உங்க வீட்டில் ஜெபம் இருக்கணும், உங்க வீட்டில் ஆராதனை இருக்கணும், உங்க வீட்டில் துதி இருக்கணும், உங்க வீட்டில் வேத வாசிப்பு இருக்கணும், உங்க வீட்டில் கர்த்தரை கிட்டி சேரணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை என்ன செய்வார்கள். ஆமாம், ரொம்ப ஆசை. இந்த மீனவர் பிடிபட்ட உடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, மீனவரை விட்டுருவாங்க, போட்டை தான் விட மாட்டாங்க. எதைத்தான் விட மாட்டாங்க, போட்டை தான் என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அப்போ எங்கள் எண்ணமெல்லாம் எங்கள் எல்லாருக்கும் என்ன ஆகிட்டுன்னா, போட்டை எப்படியாவது கொண்டு வந்துடணும், போட்டை என்ன செஞ்சிடணும், யார் யாரெல்லாம் பேசி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எந்தெந்த அதிகாரி எல்லாம் முயற்சி பண்ணியாச்சு. புதன்கிழமை வியாழக்கிழமை தான் அவங்கள மறுபடி 31ஆம் தேதி கொண்டு வர போகிறோம். புதன்கிழமை தான் 31ஆம் தேதி என்ன செய்ய போகிறாங்க, சரிதானப்பா? சரிதான், புதன்கிழமை தான் 31ஆம் தேதி என்ன செய்ய போகிறாங்க, கொண்டு வர போகிறாங்க. செவ்வாய்க்கிழமை இரவு 11:30க்கு தான் ஒரு தகவல் வருது. 2-3 நாளைக்கு முன்னுக்கே எனக்கு தகவல் வந்துட்டு, ஓனரு டிரைவராக வந்தால் அவருக்கு 5 வருஷம் ஜெயிலு. எத்தனை வருஷம் ஜெயிலு? ரொம்ப நீங்கள் கிடந்து ஆகும்னு பார்த்தா அவருக்கு 2 வருஷமாவது அவளை என்ன செய்வாங்க,
எனக்கு அந்த பிள்ளையை பார்க்கவோ அந்த சின்ன பிள்ளையை பார்க்க எனக்கு மனசே இல்லை. அது ஓடி ஓடி வந்து என்கிட்ட என்னென்னு கேட்குது. பெரிய அதிகாரிகள்ட்டெல்லாம் பேசினாலும் சொன்னாலும் ஒன்றும் முடியல. இப்போ புதன்கிழமை நைட்டு ஒரு தகவல் 11:30 வருது. அவங்களுக்கு நாளைக்கு உறுதியாக 17 பேரும் விடுதலை ஆயிடுவாங்க. நீங்கள் சொல்கிற ஆளை 2 வருஷம் ஜெயிலில் என்ன செஞ்சுருவாங்க. இருதயம் குழம்புனதுக்கு அளவே இல்லை. இரவெல்லாம் தூக்கமில்லை, 2-3 நாளாக தூக்கம் இல்லை. என்ன செய்ய நம்ம என்ன பக்கத்தில் என்ன கன்னிராஜபுரத்தில் இருக்கிறாரு, நம்ம நைட்டோட நைட்டாக போய் அவரை கூட்டு வர்றதுக்கு. ஆமென், அல்லேலூயா. கடலை தாண்டி சிறைச்சாலையில் அவர் சொல்கிறாரு, ஒரு 70 பேர் படுக்கலாம், ஆனால் அதில் 300 பேர் படுத்து கிடக்கிறோம். படியில் உட்காந்தா கூட எங்களை அடிக்க வர்றான். நான் என்ன செய்யணும்னு தெரியலை. இவர் எல்லாரும் வந்தால் 2 வருஷம் இந்த மனுஷன் இருந்தால் என்ன ஆகும். நைட்டு பூரா ஒரே வேறு சிந்தனைலாம் ஓடுது. இரவெல்லாம் ஜெபம். அதிகாலை எழும்பும் பொழுது தேவன் நல்ல ஒரு எண்ணங்களை கொடுத்தாரு. அதை பிரயாசப்பட்ட பொழுது அந்த மனுஷன்கிட்ட பேசும் பொழுது பட்ட அங்கலாய்ப்பை பார்த்தா காலையில் 9 மணிக்கெலாம் அந்த கோர்ட்டுக்கு கொண்டுட்டாங்க. 11 மணிக்கு உள்ளே கூப்பிட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களோட இன்னொரு போட்டில் உள்ள எல்லாரையும் விட்டுட்டாங்க. இவங்கள உள்ளே கூப்பிட்டவங்க வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. திரும்பி மத்தியானம் கூப்பிட்றாங்க எப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்கிறாங்க, கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது, கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பண்ணலைங்க. இந்த சகோதரி சபையில் இருக்க சகோதரி செல்வியக்காக்கு தெரியும். புதன்கிழமை ஜெபம் முடிஞ்சு இந்த பலிபீடத்தில் நானும் திரேசும் டேனியும் புஷ்பாவும் கட்டி பிடிச்சிட்டு அங்கிட்ட தாயும் மகளும் இங்கிட்டு செல்வராணி அக்கா இவங்கெல்லாம் கதறின கத்திருக்கு பாருங்க. இந்த ஆலயம் இந்த 35 வருஷம் அப்படி ஒரு அலறலை கேட்டிருக்காது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கங்கள் பெருகும் பொழுது நம்மளை விசாலத்தில் வைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென். இப்போ யார் நமக்காக உதவி செய்வார்? ஆண்டவரே, அந்த நீதிபதியோட பேசுங்க. அந்த ஏன் நான் வெளியே செஞ்சிருக்க காரியம் அந்த மனுஷனுக்கு தெரியாது. நீதிபதி கூப்பிட்டு கேட்டால் இந்த மனுஷன் ஒன்று சொல்கிறான், இந்த மனுஷன் ஒன்று சொன்னால் உனக்கு உள்ளதான் வைக்கணும். அப்போ அந்த நீதிபதி சொல்கிறார், நீ வெளியே போயிட்டு வான்னு சொல்கிறாரு. 2வது அந்த நீதிபதி கூப்பிட்டு சொல்கிறார். இந்த மனுஷனுக்கு பதஷ்டம் ஆயிட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல. 3வது நீதிபதியே கேள்வியை கேட்டு 3வது நீதிபதியே பதிலை சொல்லி நீ வீட்டுக்கு போயிட்டு வாப்பா நல்லபடியா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊர் என்ன நினைக்கும், உலகம் என்ன நினைக்கும், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, போடு வீட்டுக்கு பூட்ட தேவ சமூகத்தில் வந்து கிடந்துடணும். ஆமென், அல்லேலூயா. பூட்டை வீட்டுக்குள்ளே போட்டினா உள்ளே கிடந்து ஜெபி, பூட்டை வெளியே போட்டுட்டீங்கன்னா ஆலயத்துக்கு வந்து ஜெபி. ஏன்னா தேவனிடத்தில் வந்தா அவர் ஜெபத்துக்கு பதில் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாலை ஒரு 3:30 மணி இருக்கும். 4 மணிக்கு கோர்ட்டு முடிய போகுது. இந்த பலிபீடத்தில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய எம்பியா இருக்கிறாரு, ஒரு பெரிய வக்கீல் அங்கே இருக்கிற மனிதன். அந்த செய்தி கேட்டோடனே என்னை கூப்பிடுறாரு. அவர் பாஸ்டர் பேசுறாரு. எனக்கு அழுகைய, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரில. அவர் பல காரியம் சொல்ல. நான் சொல்கிறேன், நான் ப்ரேயரில் இருக்கேன், நான் எல்லாம் கேட்டுக்கிறேன், ரிலீஸ் மட்டும் ஆயிட்டா அது மட்டும் போதும். ஜெபிக்கிறதுக்கு நன்றி சொல்ல கூட பலன் இல்லை. காரணம், நீங்க ஜெபத்தை கேட்கிற இடத்துல வந்து ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த நாள் காலையில் அந்த மனிதனிடத்தில் பேசும்போது சொன்ன வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்காக ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமென். நான் சொல்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா. நான் ஏன் கவலைப்படுறேன்? ஜெபம் பண்ணுறவங்க இருக்கும்போது எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஜெபிக்கிற மனுஷன் இருந்தா ஜெபத்துக்கு நிச்சயமாய் தேவன் பதில் தருவார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் தருகிற இடத்துல நீங்களும் நானும் வரணும் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லு, பணம் இல்லாட்டி பரவாயில்ல, நம்மளை வாழ வச்சிருவார் ஆண்டவர். ஜெபம் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. ஜெபம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? சில ஆட்கள் சொல்லுவாள், நான் கொஞ்சம் காலம் அப்படியே நடிப்பேன், அப்புறம் நான் என் ஆட்டத்தை காமிப்பேன். ஆண்டவர் உன்னை வேரோடு பிடுங்கி தூக்கி போட்டுருவார். எப்படி போட்டுருவார்? ஆமாம், கடந்த நாட்களில் நம்ம சர்ச்சுக்கு ஒரு சகோதரி வருவாங்க, பாக்கியமணி. அவருடைய கணவரை குறித்து கேட்டால் மத்தியானம் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறார். சாயந்தரம் 5 மணிக்கு ஆக்சிடெண்ட்டில் என்ன ஆகி போனார். நம்ம பார்க்குறோமே, உலகத்தில் எவ்வளோ தீங்க பார்க்குறோம், உலகத்தில் எவ்வளோ அநியாயத்தை பார்க்குறோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆட்டம் போடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஆட்டம் போடாதப்பா, அடங்கி போயிடுவோம் நம்ம கடைசியில். ஆமென். ஆட்டம் போடாமல் இருந்தால் வருகையில் போவோம். ஆட்டம் போடாமல் இருந்தால் வருகையில் போவோம். ஆட்டம் போடாமல் இருந்தால் அடக்கம் செய்யப்பட்டாலும் முதல்ல எழுந்திரிச்சு போவோம். ஆட்டம் போட்டால் தேவன் அடக்கி நம்மளை கீழே அனுப்பிடுவார்.
ஆமென். அப்ப ஜெபத்திற்கு பதில் ஜெபத்தை கேட்கிறவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். ஆமென். அப்ப என்ன செய்யணும்? ஜெபத்தை கேட்கிறவர்களிடத்திலையும் ஜெபத்துக்கு பதில் தருகிறவரிடத்திலையும் நீங்க வந்தா தேவன் உங்கள் ஜெபத்துக்கு எல்லாவற்றுக்கும் பதில் தருவார். ஆமென். அப்ப ஜெபத்தை ஆண்டவர் சொல்றார், அந்த ஜெப ஆராதனையில உங்க பேச்சு, உங்க மூச்சு எல்லாமே. ஆமென். அல்லேலூயா. எப்பயும் ஓடுற காரு, எப்பயும் ஓடுற ஆட்டோ, எப்பயும் போற கடல், எப்பயும் போடுற விவசாயம் இல்லை. எதனாலும் நீங்க ஜெபம் பண்ணி செய்யுங்க. எதனாலும் என்ன செஞ்சுங்க? கடந்த நாட்களில் இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகும்போது நான் எப்போ எடுத்தாலும் ஜெபம் பண்ணி சொல்லுவேன், ஆவியானவரே நீங்கள் தான். இங்கேருந்து போய் குறிச்சாலை ரோட்டில் ஏறி திருநெல்வேலி நோக்கி வேகமாக 4 வழிச்சாலையில் வேகமாக போய்கிட்டு இருக்கேன். என்னை முந்தி ஒரு பஸ் இருக்குது. நான் ஒரு ரோட்டு ஓரமாக ஒரு லாரி, ஒரு 3/4 சைஸ் லாரி நிற்குது. நான் ஒரு 100-120 வேகத்தில் போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு அந்த ஓரமாக நின்றவன் கதவை திறந்துட்டான். ஒரு செகண்ட் என் உடம்பு டேனிஃபிபியெல்லாம் கத்துற உள்ள என்ன நடக்குதில்ல. உடம்பு இப்படி இந்த பாருங்க, இப்போ எனக்கு வேர்க்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் தெரியல. இங்கிட்டு பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு வீணு அடித்து என்னை கிராஸ் பண்ணுறான். என்ன நடந்துச்சு இல்லை. ஒரு செகண்டில் அவன் ஏறினவன் எப்படி கதவு புண்ணான்னு தெரில. நான் அங்கிட்டு போகும்போது நான் நினச்சேன், ஜெபம் மாத்திரம் இருந்தா நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வையில் அருமையானது. ஆமென். ஜெபிக்கிறவர்கள் நமக்கு இருந்தா நம்ம ஜீவன் அவருடைய பார்வையில் அருமையானது. ஆமென். நீங்க ஜெபிக்க வந்தா அவர் ஜெபத்துக்கு பதில் தருவார். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. மத்தேயுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதுல 11வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7:11 கூட வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க ஜெபத்தை கேட்கிறவரிடத்துல ஜெபத்துக்கு பதில் தருகிறவரா இருக்கிறதுனால நீங்க வந்தா அவர் பதில் தருவார். ரெண்டாவது, நீங்க வேண்டினால் அவர் பதில் தருவார். நீங்க வேண்டணுங்க. என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் மட்டும் பண்ணி போற சில காரியங்கள் இருக்கிறது. ஆமென். ஆமாம். சாப்பாட்டை எடுத்து வச்சுட்டு வேண்ட ஆரம்பிச்சிடக்கூடாது. சாப்பாடை எடுத்து வச்சுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? சில எங்கள் ஊழியர் கூட்டத்தில் சாப்பாடை போட்டு எங்களுக்கே சின்ன சிறுகுடலை பெருகுடல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து யாராவது ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணுன்னு சொல்லிடுவோம். அவர் ஒரு சரணம் படித்து, என்ன படித்து? ஒரு சரணம் படித்து பிதாவுக்கு நன்றி சொல்லி, குமாரனுக்கு நன்றி சொல்லி, பரிசுத்தாவினுக்கு நன்றி சொல்லி, தேசத்துக்கு நன்றி சொல்லி, இப்போ எங்களுக்கு பெரிய போராட்டமாக என்ன செய்யிருக்குன்னு சொல்லுங்கள். ஆமாம். அதுக்கு வேண்டக்கூடாது. ஜெபத்துக்கு என்ன சோத்துக்கு என்ன செய்யக்கூடாது? பிதாவே ஆசீர்வதியும், உடைய சுத்திகரியும், இதை கொடுத்த ஜனத்தா கரத்தை ஆசீர்வதியும், உண்டாக்குனரத்தை ஆசீர்வதியும், ஆகாரமுள்ள பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்தாலும் என் வாய்க்குள்ள போக எனக்கு உதவி செய்யும். டக்குன்னு என்ன செஞ்சிடணும்? சோத்தை போட்டு வச்சுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? இதுக்கு ஜெபம் பண்ணா போதும். எனக்கு சோறே இல்லைன்னா அவர்கிட்ட வேண்டணும். ஆமென். அல்லேலூயா. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்றாலும் வேண்டியது எல்லாம் அவர் எனக்கு தருகிறவர். ஆமென். அவர் சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். வந்தா பதில் தருவார். ரெண்டாவது, நீங்க வேண்டினால் பதில் தருவார். சில காரியங்களை நம்ம மெதுவா கடந்து போற காரியம் இருக்கும். சில காரியம் நம்ம வேண்டி கடந்து போற பாதை இருக்கும். ஆமென். அல்லேலூயா. 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 அந்த அம்மா ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, ஐயா என் பிள்ளைய குணமாக்குங்க, ஐயா என் பிள்ளைய குணமாக்குங்க. ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளைகளுக்கு உரியதை நாய்க்கு என்ன செய்ய மாட்டேன். யாரு சொன்னா? இயேசுவே சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை யாருக்கு கொடுக்க மாட்டேன். ஆமா, சொல்ற, ஐயா என் பிள்ளைய குணமாக்குங்க, என் பிள்ளைய குணமாக்குங்க, என் பிள்ளைய குணமாக்குங்க. அவர் சொல்றாரு, பிள்ளையினுடைய அப்பத்தை நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன். ஆமாம். நம்ம ஆண்டவர் சில நேரத்தில் கல் நெஞ்சு மாதிரி தெரியும், ஆனால் அப்பா மாதிரி ஒரு கரைஞ்ச நெஞ்சு இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. சில காரியத்தை அவர் பார்க்காத மாதிரி இருப்பார், ஆனால் பதில் தருவார் பாருங்க. அதை போல மேன்மை உலகத்தில் எதுவுமே இருக்காது. ஆமென். சில காரியம் வாய்க்காதது போல இருக்கும், ஆனால் வாய்க்க செய்வார் பாருங்க. அதை போல நன்மை இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. அந்த அம்மா சொன்னோடனே ஆண்டவர் சொல்றார், பிள்ளையுடைய அப்பத்தை நாய்க்கு என்ன செய்ய முடியாது. திருப்பிட்டு நானும் நீமா இருந்தா அவன்கிட்ட கேட்டா இவன்கிட்ட கேட்டா பரவாயில்ல, கடவுளே இப்படி சொல்லிட்டாருன்னா என் தலை எழுத்து போ அப்படின்னு நானும் நீமா இருந்தா 2 கை மண்ணெளி போட்டு என்ன செஞ்சிருப்போம், என்ன செஞ்சுட்டு போயிருப்போம் சொல்லுங்க. இந்த கடலுக்கு போகிற ஆட்களுக்கு, சேவியரனுக்கு தெரியும், கடலுக்கு போயிட்டு அவங்களுக்கு மீன் வரலன்னா 2 கை மண்ணள்ளி அவங்க எங்கே வீசுவாங்க, எங்கே வீசுவாங்க?
ஏன்னா அடுத்த நாள்ல இருந்து அவங்க வல்லம் வலையெல்லாம் அதுக்கப்புறம் கன்னிராஜ் ஒருத்தர் ரோட்டில் போட்டு தான் இழுப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அப்புறமா திரும்பி நைட்டு அந்த கடலில் தான் போய் என்ன செய்யணும். அந்த அம்மா அப்படி சொல்லலை. ஐயா அந்த ஆண்டவரை பார்த்து வேண்டுனா உண்மைதான் ஐயா, ஒரு எச்சி எலும்பு போடுங்க ஐயா, என் பிள்ளை சுகமாயிருவாயா. வசனம் சொல்லுது, அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்றுமே என்றார். ஆமே. இப்படி தான் ஆண்டவர்கிட்ட வேண்டணும். இப்படி தான் என்ன செய்யணும். ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அப்படி நெஞ்ச நிமித்தி வரக்கூடாது. நான் என்ன படிச்சிருக்கேன், நான் யார் தெரியுமா, நான் காலில் போட்டிருக்க செருப்பு, நான் யார் தெரியுமா, நான் அது படிச்சிருக்கேன், நான் இது படிச்சிருக்கேன், நான் போட்டிருக்க செருப்பு தெரியுமா, நான் வந்திருக்க கார் தெரியுமா, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தெரியுமா. பொல்லாத ஆவி எல்லாம் இந்த கேட்டுக்கு வெளியே எப்படி செருப்பை கலற்றியோ அப்படியே உங்களுடைய எல்லாவற்றையும் கலட்டி வைத்து விட்டு தேவனை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டி நீ வந்தா உங்க ஜபத்துக்கு தேவன் பதில் தருவார். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், ஊழியத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா நீங்க வேண்டினால் கர்த்தர் உங்கள் ஜபத்துக்கு பதில் தருவார். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுக்க நினைக்கிறீங்க, என்னத்தை கொடுக்க நினைக்கிறீங்க. நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. நல்ல கையை தட்டி, நல்ல பலமா கையை தட்டி, நான் வேண்டினா எனக்கு நிச்சயமா பதில் உண்டு, நான் வேண்டினா நிச்சயமா எனக்கு பதில் உண்டு, நான் வேண்டினா நிச்சயமா எனக்கு பதில் உண்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இரவும் பகலும் வேண்டுற ஆண்டவரே இந்த தம்பி நல்லா இருக்கணும், ஆண்டவரே இந்த தங்கச்சி நல்லா இருக்கணும், ஆண்டவரே இந்த சின்ன தம்பி நல்லா இருக்கணும், ஆண்டவரே இந்த குழந்தை நல்லா இருக்கணும். அன்னைக்கெல்லாம் கடந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். என் சீட்டுக்கு பின்னுக்கு ஒரு தம்பி உட்காந்துருந்தான், அப்படியே சோகமாக உட்காந்துருந்தான். எப்படியும் அவனுக்கு ஒரு 20 வயசு அது இருக்கு, ஆனால் எலும்புந்தோள் தலை மட்டும்தான் இருக்குது. ஆனால் பார்க்கும்போதே அவனை வியாதின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த தம்பி உனக்கு என்ன செய்துப்பான்னு கேட்டேன். துடிக்க எலும்ப பலன் இல்லை, சடக்குன்னு எலும்புனா, இல்லைப்பா உட்காருப்பா என்னப்பான்னு கேட்டேன். எனக்கு ஹீமோஃபிலியா நோய் பாஸ்டர், ஹீமோஃபிலியான்னா அண்ணே என்னமோ சொன்னான். அந்த நோய் என்ன தெரியுமா, அந்த நோயினுடைய அறிகுறி என்ன தெரியுமா, ஒரு சின்ன நெகம் பிஞ்சா கூட உடம்புல உள்ள ரத்தம் பூரா வெளியே ஓடி வந்துடும். ரத்தம் உறையவே செய்யாது, ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ரத்தம் பிளேடு வெட்டினாலும், ஒரு சின்ன கத்தி வெட்டினாலும், ஏதாவது நடந்தால் உடம்புல உள்ள ரத்தம் பூரா வந்துடும். நான் அந்த ஆஸ்பத்திரியில் பார்த்துருக்கேன். சிவகாசியிலேருந்து 2 போர்வையில் பிள்ளையை சுற்றிட்டு ரத்தத்தோடு கொண்டு வந்ததெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த தம்பியை பார்த்த முட்டில் ஒரு பெரிய கட்டு போட்டு வச்சுருந்தான். கோடி பேரில் ஒரு ஆளுக்கு அந்த நோய் வருமா. பக்கத்தில் பார்த்து சொல்ல, அப்பா நம்மளே நம்ம பிள்ளையை நல்லா வச்சிருக்கிறார், நம்ம பிள்ளைகளை அப்பா நல்லா வச்சிருக்கிறார். ஆமென். தாயை பார்த்தா பரிதாபம், தகப்பனை பார்த்தா பரிதாபம், அந்த பிள்ளையை பார்த்தா பரிதாபம். ஆமென். அல்லேலூயா. திடீர்னு அந்த பிள்ளைக்கு பல்லு உடஞ்சி கீழே விழுந்துட்டுனா ரத்தம் ஒரேயாம ரத்தம் பூரா ஓடி வந்துடும். அவனுக்கு உடம்பு பிடிக்காது, ஒன்றும் செய்யாது. உங்களை என்னை அப்பா எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறார். ஆமென். உங்களை உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார். அதான் அவர் ஜபத்துக்கு பதில் தருகிறவர், ஜபத்தை கேட்கிறவர். நீங்க அவரிடத்துல வந்தா அவர் பதில் தருவார், நீங்க வேண்டினா அவர் பதில் தருவார். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நேசிக்கிறனால தான், உங்களை ஆண்டவர் நேசிக்கிறனால தான், நாங்கள் உங்களை நேசிக்கிறனால தான். புஷ்பா விண்ணப்பம் எடுத்த மாதிரி என் மனைவியை கூப்பிட்டுட்டு ஒரு அடக்கத்துக்கு போய், என் பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு அடக்கத்துக்கு போய் அவமானமான பேச்சு, அசிங்கமான பேச்சு, பெண்ணுக்கு உண்டான வார்த்தைகளை சொல்லிலாம் கேட்கும்போது இந்த காது அதை கேட்டுட்டு ஏன் கண்ணு குருடு மாதிரி காது செவிடு மாதிரி ஏன் வர்றேன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை கர்த்தர் எங்களுக்கு ஜனமாக கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் அந்த பாதையில் நடக்கிறோம். காரணம் வசனம் சொல்லுது, அவர் ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்துக்கு பதில் தருகிறவர். அப்ப நீங்க வந்தா ஜபத்துக்கு பதில் தருவார், நீங்க வேண்டினால் அவர் ஜபத்துக்கு பதில் தருவார். மூன்றாவது யாருக்கு அவர் பதில் தருவார்னு பார்த்து ஜபிச்சு முடிச்சிருவோமா? 1 பேதுரு 3:12 வாசிங்களேன். 1 பேதுரு 3:12 வாசிங்களேன். கர்த்தருடைய
கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா வீட்டில் இருக்கும் பொழுது இருக்கிற வம்ப பூரா பண்ணிட்டு ஃபாதர் பாட்டு புக்கு எடுத்து வச்சு நீதிமானா நீதிமானா ரத் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு தெரியும் நீ நீதிமானா பாதிமானா மீதிமானான்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது அவர் யாருக்கு பதில் தருவாராம்? நீதிமானுக்கு ஜபத்துக்கு பதில் தருவார். ஆமென். அவன் நெஞ்ச வைத்தி சொல்லுவான் பாருங்க, எசைக்கியா மாதிரி, ஐயா நான் யாரு தெரியுமாப்பா, டேய் உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டேன்டா. ஒரு அம்மா ஓடி வர, ஐயா கடன் கொடுத்தவன் என் வீட்டுக்காரன் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமியா, எவ்வளோ நல்லவன் தெரியுமியா, கடன் கொடுத்தவன் என்ன கூப்பிடுறான், நான் வரமாட்டேன்னு சொன்னா என் மகனை 2ஐயும் கூப்பிடுறான். ஓடியே ஆலயத்துக்கு போனான், அவள்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது, அதுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைய தூக்கிட்டு பாடையில போனா பார்த்தாரு ஆண்டவர், புருஷன் செத்து போயிட்டான், இப்ப பிள்ளையும் செத்து போச்சு. அவளும் கர்த்தருடைய பார்வையில நீதிமானா இருந்தனால பாடையை இறக்கி ஆளை எழுப்பி இந்தா கூப்பிட்டுட்டு போ. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆமா, இந்த உலகத்துல தான் அரசியல்வாதி மேல, பணக்கார மேல, பெரிய பெரிய ஆட்கள் மேலாம் நோக்கமா இருக்கும். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இவ்வளவு வருஷம், இத்தனை வருஷம், 18 வயசுல கத்த துவங்கின கர்த்தருடைய வார்த்தையை 50 வயசாகியும் இன்னும் தேவனுக்காக வைராக்கியமா பேசுறேன்னா, மனுஷன் முகத்தையோ மனுஷன் கையவோ பார்க்கல, வானத்தையும் பூமியையும் படைச்சவரை பார்த்திருக்கிற அவர் சொல்லுறபடி நடக்கிறனால. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எப்படி இருக்கிறது? அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. நீங்க நீதிமான்னா அவர்கிட்ட சொல்லலாம், அவர்கிட்ட போய், எப்பா என்னப்பா எனக்கு இப்படி அனுமதிச்சிட்டீங்களப்பா அப்படின்னு சொன்னா அப்பா சொல்லுவாரு, டேய் இமைப்பொழுதாண்டா உன்னை கையை விட்டேன். ஆமே, கண்ணெல்லாம் நான் மூடலடா. நீயே யோசிச்சுப்பார். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பல தடவை இந்த கண்ணு பட்ட டக்குன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இது இன்னைக்கு நான் சொல்கிற சம்பவம் இல்லை. நான் என்னைக்கு இயேசுவை அறிஞ்சு கொண்டேனோ அன்னைக்கே இந்த வசனத்தை நான் இப்படித்தான் அந்த யானிச்சேன். இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். எப்படி இமைப்பொழுதுனா என்ன? இப்படி இறுக்கி மூடி இல்லை, பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த கண்ணு எத்தனை கோடி தடவை ஒரு நாளைக்கு அடிக்கிறது முழிச்சிருந்தா. இமை பொழுதுதான் உன்னை கைவிட்டேன், ஆனால் என்னட்ட ஒரு உருக்கம் இருக்குப்பா, அந்த இரக்கங்களால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 15 நாளும் ஒரே ஒரு பாட்டில் 2 வரி தான் பாடினேன். உம்மைத்தான் நம்பி இருக்கே ஏசையா, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆமென். இந்த ஆலயத்துக்குள்ள முழங்கால் போடும்போது இப்படித்தான் அழுதேன். என் வீட்டில் ஜப ரூமில் முழங்கால் போடும்போது இப்படித்தான் அழுதேன். என் படுக்கையில் இப்படித்தான் நான் அழுதேன். நான் வாகனத்தில் போகும்பொழுது இப்படித்தான் அழுதேன். ஏன் அதிகாரிகளில் பெரிய அநேகரை பார்க்க 4 மாவடி போயிருக்கும் பொழுது இந்த ஆலயத்தில் போய் நெடு முழங்கால் நின்று வேற ஒன்றும் சொல்லலை, உங்களைத்தான் நான் நம்பி இருக்கிறேன் ஏசப்பா, உம்மை என்றிய மந்தைக்கு வேற யாரும் இல்லையப்பா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி காசு இருந்தா அடிச்சு வைத்தியம் பார்த்துலான்னு ஒரு நம்பிக்கை வருதுல. பக்கத்துல பாச கேளு, காசு இருந்தா எங்கேயுமே வைத்தியம் பார்க்கலாம் நம்பிக்கை வந்துருதுல. வந்துருதா வரலையா? வந்துருதா வரலையா? காப்பாத்துறோமோ காப்பாத்துற அடுத்த கதை. எங்கனாலும் என்ன செஞ்சிருவோம், கொண்டு போய் என்ன செஞ்சிருவோம், பார்த்துருவோன்னு வர காரணம் என்ன? உன் கையில என்ன இருக்கு?
காசு இருக்கு, கழுத்துல பெரிய செயின் கிடக்கு, வீட்டுல லாக்கர்ல நிறைய நகை இருக்கு, நீ நீதிமானா இருந்தா அப்பாட்ட சொல்லி பேசிடுவீங்க. எப்பா எனக்கு நீ பதில் தராம வேற யாருக்கப்பா பதில் தருவீங்க? நான் உங்க பிள்ளை வந்திருக்கேன், என்ன நீங்க மறக்க மாட்டீங்க, என்ன நீங்க விட மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஜெபத்தை கேட்கிறவங்க, ஜெபத்துக்கு பதில் தருகிறவங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணம் இருந்து நீ பேச முடியாது, பரிசுத்தம் இருந்தா என் ஆண்டோட்ட பேசலாம். ஆமென். பல பொழுது நான் என் ஜபாரில் உண்மையாக சொல்கிறேன் கேளுங்களேன். நான் முழங்காலில் நின்று நான் ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், எனக்கு செய்யப்பா. எப்படி சொல்லுவேன்? எனக்கு செய்யப்பா. எனக்கு செய்யாமல் நீங்கள் யாருக்கு செய்வீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நைட்டு படுக்கும்போது சொல்லுவேன், எப்பா எனக்கு நீங்கள் செய்வீங்கப்பா அப்படின்னா நைட்டு எவனாவது கதவை தட்டுவானா நினைக்க மாட்டேன். நான் எழும்பி பார்ப்பேன், காலையில் மெசேஜ் வந்து கிடக்கும், என் தேவையை ஆண்டவர் சந்திச்சிருப்பார். ஆமென். ஏன்னா என் அப்பாவுக்கு தெரியும், விடிய இவன் காலை வெளியே வைக்கணும்னா எனக்கு தெரியும் என் தேவனுக்கு முன்பா நான் எப்படி ஓடுறேன்னு என் தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க கேட்டு பாருங்க, நீங்க வந்து அவர்கிட்ட கேளுங்க, பதில் தருவார். நீங்க வேண்டுங்க, அவரிடத்துல உங்களுக்கு பதில் தருவார். அவரிடத்துல நீதிமானா வாங்க, உங்களுக்கு பதில் தருவார். ஏன்னா ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி, அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். ஹல்லேலூயா. ஜெபத்தின் மேன்மை தெரியாம நம்ம இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவரை மட்டும் ஜெபத்துல கிட்டி சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டின்னு வையே. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்துல மட்டும் ஆண்டவரோட சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டேன்னு வைவேன், உன் அப்பா வானத்தை விட்டு இறங்கிட்டாருன்னா, சிங்காசனத்தை விட்டு எழும்பிட்டாருன்னா எங்கேயும் உனக்காக இறங்குவாரு. சிறைச்சாலைக்குள்ள இறங்குவார், மருத்துவமனைக்குள்ள இறங்குவார், ரோட்டிலையும் இறங்குவார், காட்டிலையும் இறங்குவார், எந்த இடத்துக்குள்ளேயும் ஆண்டவர் இறங்குவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் போடுங்க தேவ ஜனமே. இன்றைக்கு ஜெப ஆராதனை வாரம், ஒரு ஜெபாபியை பெற்றுக்கொள்ள போறோம். தேவனே, தேவனே, ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். தேவ சமூகத்தில் வந்தா பதில் தருவார், தேவ சமூகத்தில் வேண்டினா பதில் தருவார். தேவனுக்கு முன்பாக நீதிமானா நின்றா தேவன் பதில் தருவார். எங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. என் வாழ்க்கையில தோல்வி இல்லை, என் வாழ்க்கையில தோல்வி இல்லை. வாயை திறந்து சுதந்திரி தேவ பிள்ளையே, வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, என் ஜெபத்துக்கு ஒரு நாள் தோல்வி இல்லை. ஏன்னா நான் கும்பிடுகிற தெய்வம் உயிருள்ள தெய்வம், நான் கும்பிடுகிற தெய்வம் பதில் தருகிற தெய்வம், நான் கும்பிடுகிற தெய்வம் என்ன பார்க்கிற தெய்வம், நான் கும்பிடுகிற தெய்வம் என்னோட பேசுகிற தெய்வம். கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்துக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.